டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் எவ்வளோ ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி பட் பெரிய லெசன். ஜப்பானில் ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருந்த இவர் பேர் ஜோயிச்சி கொயிச்சி. இவர் ஒரு நியூஸ் பேப்பர் கார்ட்டூனிஸ்டாக தான் இருந்தார். சினிமாவில் வேர்ட்ஸ் இல்லாத டைமில் விஷுவல் காமெடி தான் பீப்புள்ஸை சிரிக்க வைக்கவும் என்டர்டைன்மெண்ட் பண்ணவும் ஒரே வழிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இந்த டைமில் டிஸ்னியும் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. அதோட வெஸ்டர்ன் சைட்லேருந்து வந்த சைலண்ட் அனிமேஷன் பீப்புள்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் இவர்கிட்ட பெரிய டீமும் ஸ்டுடியோவும் இல்லைனாலும் டிராயிங்கை மூவ் பண்ண முடிஞ்சா ஸ்டோரியை மோஷனில் சொல்ல முடியுங்கிறதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. பென்சிலில் ட்ரா பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அனிமையை கிரியேட் பண்ணுறாரு. இதனுடைய ரிசல்ட்டாக தான் 1917 நமக்கோர கட்டானாங்கிற சிம்பிள் ஸ்டோரி பெஸ்ட் அனிமையை ரிலீஸ் பண்ணுறது. இதுதான் அனிமேஷன்லேயே ஃபர்ஸ்ட் சர்வைவிங் அனிமையாக இருக்கு. என்னதான் இது ஒரு ஆளோட கியூரியாசிட்டியாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நருட்டோ, அட்டாக் ஆன் டைட்டன், டீமன் ஸ்லேயர், ஒன் பீஸ் மாதிரியான மில்லியன் ஃபேன்ஸ் இருக்கிற அனிமே இண்டஸ்ட்ரிக்கு இதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்ல